வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழை. நான் வாழை படத்தோட ரிவ்யூ சொல்ல வரல. ஏன்னா ரிவ்யூ நிறைய பேர் போட்டாங்க, நிறைய பேர் ஃபுல்லாக படமும் பார்த்து முடிச்சிட்டிங்க. ஸோ வாழை படத்தில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் தான். வாழை படத்தை நிறைய சீன்ஸ் பற்றி ஓப்பனாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பாய்லர் இருக்கும். படம் பார்க்கறவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் ஸ்பாய்லர் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ண மெட்டாஃபர் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக 2 மெட்டாஃபர் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போனால் மரக்கொட்டை பற்றி சொல்கிறேன். யாருமே ரொம்ப பிடிக்காத, யாருக்குமே ரொம்ப விருப்பம் இல்லாத ஒரு அருவருப்பான ஒரு பூச்சியாக தான் நம்ம மரவட்டையை பார்ப்போம். ஆனால் அந்த படத்தில் அது ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஷாட்டில் 2 மரவட்டை நடந்து போயிட்டே இருக்கும். அப்படியே கேமரா ஃபோக்கஸ் பண்ணால் பின்னாடி ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 மரவட்டையுமே ஹீரோ ஃப்ரெண்டாக தான் காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் கூட ஹீரோ என்ன பண்ணுவோம், சாப்பாடெலாம் கிடைக்காம ஃபுல்லாக அலைஞ்சிட்டு ஒரு குட்டையில் போய் தண்ணியை குடிச்சிட்டு அந்த குட்டையோட கரையில் படுத்து கிடப்பான். அப்போ ஒரு மரப்பட்டை அப்படியே பொறுமையாக அவன் கன்னத்தில் ஏறி நெத்தி வரைக்கும் போகும். அப்போ ஹீரோ டக்குன்னு திரும்பி படுக்கும்போது அந்த மரவட்டை கீழே விழுந்துடும். கீழே சுருண்டு கிடக்கும். அவன் எந்திரிச்சு போய் ஊருக்குள்ளே போய் பார்க்கும்போது ஃப்ரெண்டும் செத்து தான் கிடப்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த மரவாட்டியை அந்த மெட்டாஃபரை தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் தான் சொல்லணும். பட் எனக்கு அப்படி தான் தோணுச்சு, மரவாட்டியை மெட்டாஃபராக தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. செகண்ட் மெட்டாஃபர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி கூண்டு. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான சீன் இருக்கும். அவங்க அக்கா என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்பா. தம்பிக்கு தான் அந்த வேலை பிடிக்கவே இல்லையே, அதாவது வாழ்த்தார் சுமக்கிறது பிடிக்கவே இல்லையா, அவனை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்பா. அந்த சீன் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வீட்டு வாசலில் ஒரு கோழி கூடு இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கோழி ஒரு 4-5 குஞ்சுகள் அந்த பஞ்சாரம் இருக்கும்ல, கோழி கூண்டு, அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து சீன் ஆரம்பிக்கும். உள்ளே போய் கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவான்னா, நான் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எதெல்லாம் முக்கியம்னு சொல்லித்தரேன்டி, வாழ்க்கையில் உழைப்பு ரொம்ப முக்கியம், அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதுக்காக தான் நான் உங்களுக்கு வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்குச்சீட்டில் சாப்பாட்டு போட்டு ஹீரோக்கும் அவங்க அக்காவுக்கும் 2 பேர் கொடுத்த வழி அனுப்பிட்டு கொண்டாந்து நின்று பார்த்துட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த கோழி குண்டை திறந்து விடுவா. அந்த கோழி குண்டுலேருந்து கோழி அந்த குஞ்சுங்களுக்கு இறந்து தேடி கொடுக்கும். ஒரு சீன் செமையாக வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஷாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு தாய் கோழி குஞ்சுங்களுக்கு இறை எப்படி தேடணும் அப்படிங்கிறது அழகாக சொல்லிக் கொடுக்குதுன்னு சொல்லி அந்த சீனை சூப்பராக முடிச்சிருப்பாங்க. இந்த 2 மெட்டாஃபருமே எனக்கு ரொம்ப பிடிச்சது படத்தில். செகண்டு, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனாவோட மியூசிக். ஆக்சுவலாக கடைசி விவசாயிலே சனா பிஜிஎம்லாம் சூப்பராக போட்டிருப்பாரு. சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் அது கிரெடிட் கொடுக்கவே இல்லை. ஒரு அண்டர் ரேட்டட் மியூசிக்காக போயிடுச்சு அந்த கடைசி விவசாய படம். ஆனால் இந்த படத்தில் அப்படி விட்டுறக்கூடாது. சனாக்கு கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சிம்பிளாக ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் சனாவை பற்றி. படத்தோட கிளைமேக்ஸில் எல்லாருமே செத்து போயிடுவாங்க லாரியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு. அப்போ ஒரு பாதகத்தி சாங் வரும், ஒரு இளவு சாங் வரும். அந்த சாங் பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆகும்னா, ஊரில் ஒரு டெத்து விழுந்திருக்க அங்கே ஒரு மோளம் வாசிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான 2 காரணம். ஒன்று, நம்ம அந்த படத்தோட ரொம்ப ஒட்டி இருக்கும், அது டேரக்டரோட சக்ஸஸ். இன்னொன்று, அந்த மியூசிக் கேட்கும்போது சூப்பராக மியூசிக் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லாமல், நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு இலை விழுந்திருக்கு, அந்த மியூசிக் கேட்குற ஃபீல் இருக்குன்னா, அந்த ஒரிஜினல் மியூசிக்கை அப்படியே அந்த திரையில் கொண்டு வந்திருக்காரு சனா அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பியூராக ஒரு வாழ்விலான மியூசிக்கை கரெக்டாக கொண்டு வந்திருப்பார் அந்த பாட்டில். அந்த பாட்டு முடிஞ்சு எல்லோரும் வெளியே வரும்போது பயங்கரமாக அழுதுட்டு தான் வருவாங்க. அந்தளவுக்கு அந்த சோகமாக அந்த சாங் போட்டிருப்பாரு. நமக்கு சோலாகவும் டச் பண்ணியிருப்பார். நம்ம ஊரில் இழவு தான் என்ன மியூசிக் இருக்குமோ அந்த மியூசிக்கை அப்படியே கொண்டு வந்திருப்பார். ஸோ சனா அந்த படத்தில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா சாங்குமே செம்மையாக பண்ணியிருப்பார். அந்த பாதகத்தி சாங்காக இருக்கட்டும், அப்புறம் தேன்சிட்டு சாங்காக இருக்கட்டும், ஒரு ஊரில் அந்த ராஜா சாங் அதுவாக இருக்கட்டும். படம் ஸ்டார்டிங்கில் நாதஸ்வர பிட்டோட ஆரம்பிச்சிருப்பார். படம் எண்ட்லேயும் அந்த பாதகத்தி சாங் நாதஸ்வரத்தில் தான் முடியும். படம் ஃபுல்லாகவே சூப்பராக மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. அடுத்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமரா ஒர்க்கை பற்றி பேசணும்னா தனி செஷனே வைக்கணும். அவ்வளோ இருக்குது இந்த படத்தில். ஒரு அழகான இடத்த அப்படியே அழகாக காட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு அவுட்டோர் போகிறாங்க, ஒரு மலை அதெல்லாம் காட்டுறாங்கன்னா, அது ஒரு நார்மலாக ஒரு கேமரா நாமளே எடுத்தால் கூட அது ஃபோட்டோ சூப்பராக தான் வரும். ஐ திங்க் ரவிவர்மன் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு நல்ல கேமராமேன் இண்டோரில் ஷூட் பண்ணும்போது லைட்டிங் செட் பண்ணுறாங்களே, அவங்க தான் ஒரு நல்ல கேமராமேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவுட்டோரோட இண்டோர் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு அழகான விஷயத்தை அழகாக காட்டுறதை விட ஒரு நார்மலான விஷயத்தை பயங்கர அழகாக காட்டியிருப்பார் இந்த படத்தில். ஒரு நார்மலான ஊர், ஒரு பெருசாக எதுவுமே இருக்காது, அதவே அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். நமக்கு படம் பார்க்கும்போது ஒரு ஒரிஜினல் கிராமத்தில் வாழ்ந்த மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் அந்த கிராமத்தை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி நம்ம காட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அது வெறும் மனிதர்களை மட்டும் காட்டினா பார்த்தாது, அந்த கிராமத்தில் இருக்க பூச்சி, விலங்குகள், அவங்களுடைய வாழ்வாதாரங்கள், அவங்களுடைய கடவுள் எல்லாத்தையும் நமக்கு அழகாக காட்டியிருப்பாங்களே ஒவ்வொரு ஷார்ட்ஸாக வச்சு. ஸோ அதுதான் நமக்கு அந்த கிராமத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்கும். எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஷாட் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஊரில் நம்ம கால்வாயெல்லாம் இருக்கும்ல, குளம்லாம் இருக்கும்போது அதில் கல் போட்டிருக்க மாட்டாங்க ஸ்டெப்ஸுக்கு. நம்ம அந்த மேலே ஒரு களிமண் இருக்கும் கரையில், அது மேலே கால் வச்சு அந்த களிமண் வழுக்கி போயிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் மாரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நடக்கிறவங்களாம் அந்த களிமண் அந்த ஸ்டெப்ஸில் பொறுமையாக காலை வச்சு நடந்து போவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வழிக்கிட்டு கீழே விழுந்துருவோம், அந்த குட்டையில் விழுந்துருவோம். அதை இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. 2 ஷாட்டில் வரும். வாழைத்தாரை தூக்கிட்டு எல்லாருமே அந்த களிமண்ணோட ஸ்டெப்ஸ் லைட்டாக காலை வச்சு நடந்து போவாங்க. இதை அவ்வளோ அழகாக தத்துரூபமாக இந்த படத்துலேயும் காட்டியிருப்பாங்க.
அந்த ஷாட் மட்டும் இல்லாமல் கோழியோட ஷாட்டாக இருக்கட்டும், ஒரு சீனில் வந்து கோழி தூங்கிட்டு இருக்கும் வீட்டில் பேசும்போது, அவன் வெளியே போனதையும் கோழி வந்து கண் திறந்து பார்க்கும். அந்த கண் திறக்கிற ஷாட்டை ரொம்ப க்ளீனாக காட்டியிருப்பார். அப்புறம் மாடு ஷாட் வந்து அந்த மாடு வந்து நாக்கால் வந்து மூக்கை வந்து க்ளீன் பண்ணும், அந்த ஷாட்டு. ஆடு ஷாட் பயங்கரமாக வச்சுருப்பாரு. இந்த மாதிரி நிறைய ஷாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் வச்சுருப்பான். சின்ன பையன் வந்து என்ன பண்ணுவான், சாப்பிடாம ஏஞ்சி போயிடுவான். அந்த சாப்பாடு வந்து தட்டில் அப்படியே இருக்கும். அந்த ஒரு க்ளோஸ்அப் வச்சுட்டு ஒரு ஃப்ரேமில் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த தட்டுலேருந்து அவங்க அம்மா முகத்தை வச்சு ஒரு ஷாட் வச்சுருப்பான். அது செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட் எடுத்தையும் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு பையன் மிட் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருப்பான். கரெக்டாக ஒரு மிட் ரேஞ்ச் ஷாட் முது வரைக்கும் தான் இருக்கும். பின்னாடி இருந்து எதையோ தேடிட்டு ஒரு பொட்டல் காட்டை பார்த்து பின்னாடி நின்றுருப்பான். அங்கேருந்து ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட்டே செம்மையாக இருக்கும். படம் பார்க்காதவங்க தேட்டருக்கு லேட்டாக போயிடாதுங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுங்க. ஸோ சீக்கிரமாக போயிட்டு முன்னாடியே உட்காந்துருங்க. அப்புறம் இன்னொரு ஷாட் சொல்ல மாட்டேன். அது என்னென்னா, ஹீரோயின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற சீன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த ரைட் கார்னரில் ஹீரோயின் வந்து மூஞ்சி கழுவுற சீன் இருக்கும். மூஞ்சி கழுவிட்டு இருப்பாங்க. அப்படியே லெஃப்ட் கார்னர் வந்து ஒரு கர்ச்சீஃப் ஃபுல்லாக வரும். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூஞ்சி கழுவாங்க, இந்த பக்கம் கர்ச்சீஃப் இருக்கும். ஒரு டோட்டல் ஃப்ரேம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். நிறைய பேருக்கு அந்த சீனே ரொம்ப பிடிச்ச சீனாகவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தோட கேமரா ஒர்க் பற்றி பேசணும்னா, படம் ப்ளே பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஷாட்டையும் பாஸ் பண்ணி பேசலாம். அந்தளவுக்கு இந்த படத்தில் கேமரா ஒர்க் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா மருதாணி சீன். மருதாணி சீன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதெல்லாம் நடக்கும்னா, அந்த பையன் வந்து டீச்சருக்கு மருதாணி பிரித்து கொடுத்துட்டு வருவான். அந்த மருதாணி இலையை பிரித்து கொடுத்துட்டு வருவான். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அக்காக்கும் பிரித்து கொடுத்துருப்பான். அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, கலையரசனுக்கு, அதாவது திவ்யா வந்து கலையரசனுக்கு வந்து கொஞ்சம் மருதாணி இலையை வந்து கொடுத்துடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், கலையரசனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிட்டு இருப்பார். அதுக்கு ஒரு பேட்ச் இருக்கும். அது எங்கள் அக்கா வந்து மருதாணி இலை கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு, அந்த பேட்ச் வந்து நான் கொடுக்க நினச்சேன்னா இந்தாங்கண்ணா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பேட்சை வந்து கொடுப்பான். கலையரசன் என்ன பண்ணுவார்னா, படுத்துட்டு அந்த பேட்ச் வந்து நெஞ்சு மேலே ஃபஸ்ட்டு வச்சுருப்பார். அந்த மருதாணி இலை வந்து சைடில் வந்து கட்டிலில் வச்சுருப்பார், குமிச்சு வச்சுருப்பார். அதுக்கப்புறம் திரும்பி படுத்து அந்த பேட்சை வந்து கரெக்டாக அந்த மருதாணி இலையோட சென்டரில் வச்சுருப்பார். அங்கே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த ஷாட் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமும் அவங்க மருதாணி வச்சு அவங்க காட்டுற ஸ்டைல் இருக்குல்ல, கலையரசனும் சரி அவங்க திவ்யாவும் சரி, 2 பேரும் எப்படி மருதாணி வச்சதை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டுனா, ஒரு லோ ஆங்கிளில் வச்சு இப்படி காட்டுவாங்க கையை, இந்த மாதிரி கட்டுவாங்க. அதில் மருதாணி வச்சுருப்பாங்க. அந்த ஷார்ட்டை கட் பண்ணி அதுக்கு அடுத்ததுமே அந்த டீச்சர் வந்து இவங்கிட்டே நான் காட்டிடுவோன்னா, மருதாணி வச்சுருக்கேன் நல்லா பூத்துருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதுவுமே செமையாக இருக்கும். இந்த பக்கம் அவங்க லவ்வாக காட்டுவாங்க, இந்த பக்கம் அவங்க க்ரஷ் தான், அதுவும் அந்த லவ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை எடுத்த டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். எப்படி கதையை ஆரம்பித்து எப்படி முடிக்கிறாங்கிறது ஒரு முன்னுரை, ஒரு முடிவுரை, ஒரு க்ளீனாக இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுனா, ஒருத்தங்க செத்து போயிடுவாங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்டு என்ன பேசிப்பாங்கன்னா, இன்றைக்கி செத்து போயிட்டாங்க, நம்ம வாழத்தார சுமக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, டெய்லி ஒருத்தங்க செத்துறியா நம்ம வாழத்தார சுமக்கு போக தேவையில்லை, ஜாலியாக இருக்கலாம் சொல்லியிருப்பான். படம் கடைசியில் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க வாழத்தார சொந்ததால். என்ன டைலாக்ல படத்தோட கதையை மெயினாக ஆரம்பித்தாரோ அதே டைலாக்ல படத்தை முடிச்சிருப்பார். ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஸ்டார்டிங் எண்டிங்னு செம்ம கம்ப்ளீட்டாக இருக்கும். படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக மறக்காமல் போய் தேட்டரில் போய் படம் பாருங்கள். செம்ம தேட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை வாழைங்கிறது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சினிமா. வேர்ல்ட் கிளாஸ் சினிமா நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதில் பெருசாக ஒன்றுமே இருக்காது. அவங்க வாழ்வையில் அதை அழகாக தத்துரூபமாக எடுத்து காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். வாழை படத்துலையும் மாரி செல்வராஜ் அதை தான் பண்ணியிருக்காரு. அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்த அப்படியே அந்த அழகையில் அப்படியே கொண்டு வந்து காட்டியிருக்காரு ஸ்க்ரீனில். ஸோ கண்டிப்பாக வாழைங்கிறது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சினிமா தான். யாராக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மாரி செல்வராஜ் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பெஸ்ட் ப்ரொடியூசருக்கு, அதுக்கப்புறம் பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் ஹீரோவை பண்ண பையனுக்கு, அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஹீரோட ஃப்ரெண்டாக பண்ணான் இல்லையா, அந்த பையனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இவங்க எல்லாருக்குமே நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் டைம் மேபி அனௌன்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ணும்போது யாராக்கெல்லாம் கிடைக்குது யாராக்கெல்லாம் கிடைக்காம போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக இந்த வாழை பற்றி ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, வாழை வாழ்க்கை, அவ்வளோதான். இந்த படத்தை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு சொல்ல நம்புறேன். நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன சீனில் அதெல்லாம் பிடிச்ச சீன் சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீன் தவிர வேறு சீன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா அதுதான் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல படம் இல்லை ஒரு நல்ல சீரிஸ் பார்த்து உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நோ ஸ்பாய்லர். சியர்ஸ்.